لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. بسم الله الرحمن الرحيم. إن الله يعلم غيب السماوات والأرض والله بصير بما تعملون. صدق الله العليم. மதிப்புக்குரிய அன்பின் சகோதரிகளே, ரமலானிய தஃப்சீர் தொடர்களிலே இன்று இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்தின் இறுதி அமர்வை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சூராவினுடைய இறுதி வசனத்துக்கான தஃப்சீரை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வசனத்தின் மொழிக்கருத்தை, நேரடி மொழிக்கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நன்கறிகிறான். வல்லாஹு பசீரும் பிமா தஅமலூன், அதே போன்று மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றவற்றை நன்கறிகிறான் என்கின்ற மொழி கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த சூராவின் தஃப்சீரை, இந்த வசனத்துக்கான தஃப்சீரை, ஆழமான விளக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, சூரத்துல் ஹுஜராத்தை பொறுத்தவரையில் அந்த சூராவை சூரத்துல் அஹ்லாக், பண்பாட்டின் சூரா, விழுமியங்களின் சூரா, உயரிய அழகிய பண்பாடுகளின் சூரா என்றெல்லாம் தஃப்சீர்களை அறிஞர்கள் வர்ணிப்பார்கள். அதே போன்று இந்த சூறாவிலே ஒழுக்கத்தை பற்றி, பண்பாற்றை பற்றி, நாகரீகத்தை பற்றி, அல்லாஹ்வுடனான ஒழுக்கத்தை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான பண்பாட்டை பற்றி, அதே போன்று சமூக மத்தியிலே இருக்க வேண்டிய ஒற்றுமையை பற்றி, சகோதரத்துவத்தை பற்றி என்று பல்வேறு விடயங்களை ஒழுக்கத்தோடு தொடர்புபடுத்தி, விழுமியங்களோடு தொடர்புபடுத்தி, உயரிய வெளியூர் சூழலோடு தொடர்புபடுத்தி இந்த சூரா பேசிக்கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே அந்த சூரா பண்பாடோடு சேர்த்து, அதே போன்று சமூக ஒற்றுமையோடு சேர்த்து, சகோதரத்துவத்தோடு சேர்த்து, அதே போன்று எங்களிடத்திலே இருக்கக்கூடாத பிழையான பண்புகளை சுற்றி காட்டி, தப்பபிப்பிராயம், மற்றவர்களுடான பொறாமை, போட்டி, அதே போன்று மற்றவர்களை ஏளனம் செய்தல், சமூகங்களுக்கிடையிலான பிளவுகள், குடும்பங்களுக்கிடையிலான பிளவுகள், தனி மனிதர்களுக்கிடையிலான பிளவுகள், இவற்றை விட்டும் தவிர்த்து வாழுதல் போன்ற அழகிய பண்பாடுகளை சொல்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்த சூரா மிகவும் அதிகமாக வலியுறுத்துகின்ற இன்னொரு விடயம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுதான் அல்லாஹ்வுடைய ஆழமான அறிவு, அல்லாஹ்வுடைய பரந்துபட்ட அந்த அறிவை, விஸ்டத்தை, எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய நுலேஜை பற்றி, அவனுடைய விஸ்டத்தை பற்றி, அவனுடைய ஹிக்மாவை பற்றி, அவனுடைய பரந்த ஆழமான அறிவை பற்றி இந்த சூரா கடுமையாக வலியுறுத்துவதையும், அந்த சூராவின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இதனை தொடர்ந்தும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அறிவின் விசாலத்தை விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அதிகமான சம்பவங்களோடு, அதிகமான அஸ்பாபு நுசூல் என்று நாங்கள் சொல்லுகின்ற அல் குர்ஆனுடைய வசனங்கள், சூறாக்கள் இறங்குவதற்கான நேரடி காரணங்கள் என்று நாங்கள் சொல்கின்ற அந்த சபபு நுசூல்களோடு சம்பந்தப்படுத்தி இறக்கியறப்பட்டிருக்கின்ற இந்த சூறா சுமார் 7க்கும் மேற்பட்ட நிகழ்வுகளை உள்ளடக்கி பண்பாட்டை பேசுகின்ற இந்த சூறா பல்வேறு நாட்டுப்புறத்தை தேர்ந்த அராப்களோடு தொடர்புபடுத்தி பண்பாட்டு விழுமியங்களை, நாகரீகத்தை பேசுகின்ற இந்த சூரா அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய அறிவை பற்றி, அதனுடைய ஆழத்தை பற்றியும் அதிகமாக பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக இந்த சூரா சொல்கின்ற சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, அந்த கோத்திரங்களோடு தொடர்புபடுத்தி பேசுகின்ற சம்பவங்கள் இந்த இறுதி பகுதியிலே, சூராவுடைய 3வது பகுதியிலே சென்ற அமர்வுகளிலே நாங்கள் பார்த்த பனு அசத் பின் ஹுசைமா கோத்திரத்தோடு தொடர்புபடுத்திய அந்த சம்பவமாக இருக்கலாம், ஏனைய முன் சென்ற பனு தமீம் கோத்திரத்தோடு தொடர்புபடுத்திய சம்பவங்கள் ஆகிக்கலாம். இந்த சம்பவங்கள் அனைத்துமே அல்லாஹ் தஆலா சில விடயங்களை, மறைவான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறக்குவதன் மூலமாக அந்த மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய அவதானம், அல்லாஹ் தஆலாவுடைய அறிவு,
மிகவும் கூர்மையாக இருப்பதை அந்த சூறாவின் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று வகாலத்தில் ஆராபு ஆமன்னா, ஆராபிகள் நாட்டுப்புறத்தை சேர்ந்த அந்த அரபிகள் தாங்கள் ஆழமாக ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கின்றார்கள். நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் கூறுங்கள், லம் துஅமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, உங்களுடைய உள்ளங்களுக்கு ஈமானின் சென்றடையவில்லை என்ற இந்த மறைவான விஷயம் அவர்களுடைய உள்ளத்தை கூட ரீட் பண்ணக்கூடிய, வாசிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, அறியக்கூடிய ஆற்றல் படைத்த அல்லாஹ்வுடைய அந்த அறிவை பற்றி இந்த இடத்திலே இந்த சூறாவின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகின்ற இன்னொரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது அல்லாஹ்வுடைய அறிவுடைய தொடர்புபற்ற அல்லது வானங்கள் பூமியோடு தொடர்புபடுத்தி அல்லாஹ்வுடைய அறிவை தொடர்புபடுத்தி பேசுகின்ற போது அல் குர்ஆன் மிக முக்கியமாக 3 வகையில் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று, லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். அதே போன்று இரண்டாவதாக லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அதே போன்று மூன்றாவதாக இந்த வசனத்திலே சூரா குஜராத்தின் 18வது இறுதி வசனத்திலே வந்திருப்பதை போன்று யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று இந்த மூன்று அடிப்படைகள் பேசியிருப்பதை பார்க்கின்றோம். முதலாவதாக வானங்கள் பூமியின் அதிகாரம் முழு கொன்றோலும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கின்றது. லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். அவனிடத்தில் தான் வானங்கள் பூமியினுடைய முழுமையான அதிகாரம் ஆட்சி அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய அந்த அறிவோடு தொடர்பற்ற அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றி ஒரு வகையிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசுவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. லஹு மாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்களில் பூமியில் இருக்கின்ற அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவனுடைய ஓனர்ஷிப்பை பற்றி அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே பேசுவதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக அவன் எப்படிப்பட்டவன் என்றால் யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி மாத்திரமல்ல, அந்த வானம் பூமியிலே இருக்கின்ற அதிகாரம் அவனுக்குரியது, ஆட்சி அவனுடையது. அந்த வானங்கள் பூமியிலே இருக்கின்ற அனைத்து விடயங்களுக்குமான சொந்தக்காரன் அவனாக இருக்கின்றான். அதே போன்று அந்த வானம் பூமியிலே இருக்கின்ற வானங்கள் பூமியிலே இருக்கின்ற மறைவான கைபான விடயங்களின் அறியக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்று இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய அறிவோடு தொடர்பற்ற அதிகார எல்லையை பற்றி அங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு அல்லாஹ் தஆலா நுணுக்கமான முறையிலே இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றான், எந்த விதமான குறைபாடுமின்றி, எந்த விதமான தூண்களுமின்றி, எந்த விதமான மனித தலையீடுமின்றி அல்லாஹ் தஆலா மிகவும் நுணுக்கமான முறையில் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்றானோ, அதே போன்று அந்த வானங்கள் பூமியிலே அதிகமான விடயங்களையும் படைத்திருக்கின்றான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த பூமியிலே நாங்கள் எமது பெருமதியான தங்கம், வெள்ளி, மரகதம் போன்ற மாணிக்கம் போன்ற பெருமதியான விடயங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் அதனை சேஃபில், லொக்கரில் பாதுகாத்து வைப்போம். உண்மையில் அந்த லொக்கர், அந்த சேஃப் இந்த பெருமதியான பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நுணுக்கமான முறையிலே உருவாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் எவ்வாறு இந்த வானங்கள் பூமி நுணுக்கமான முறையிலே படைக்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த வானங்கள் பூமியிலே நுணுக்கமான முறையிலே படைக்கப்பட்டிருக்கின்ற வானங்கள் பூமியிலே உள்ள அந்த விடயங்கள் கூட மிகவும் பெருமதியானதாக இருக்கும். எவ்வாறு சேஃப்லே இருக்கின்ற விடயங்கள் தங்கம், வெள்ளி, மாணிக்கம் போன்றவைகள் பெருமதியானதாக இருக்குமோ, அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள் பூமியிலே இருக்கின்ற அவன் படைத்திருக்கின்ற ஏனைய விடயங்கள் கூட மிகவும் பெருமதியானதாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வானங்கள் பூமியிலே எமக்கு தெரியாத,
எமது அறிவுக்கு படாத, எமது புலனுக்கு எட்டாத, மனித சென்ஸுக்கு எட்டாத அதிகமான விடயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாளுக்கு நாள், டே டு டே கண்டுபிடிப்புகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வானத்திலும் பூமியிலும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாங்கள் நிலக்கரியை பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு நெருப்பிலான விளக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அதன் பிறகு மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நாளுக்கு நாள் மனிதர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை இந்த பூமியிலும் வானங்களிலும் நிகழ்த்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா இத்தகைய மறைவான கைபான விடயங்களை இந்த பூமியிலும் அந்த வானங்களிலும் மறைத்து வைத்திருந்தாலும் அதனை அடைந்து கொள்வதற்காக, அதனை கண்டுபிடிப்பதற்கான வழியை அவன் படைத்த இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இலகுபடுத்தி கொடுக்கின்றான். இருந்த போதிலும் இந்த கண்டுபிடிப்புகள், இந்த இனோவேஷன்கள், இவ்வாறான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மறுமை நாள் வரை அது தொடர்ந்தும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வகையிலே இந்த வசனம் எமக்கு விளக்குகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான், இந்த பிரபஞ்சத்திலே 2 வகையான உலகங்கள் இருக்கின்றது. ஒன்று ஆலமு ஷஹாதா, எமது கண்களுக்கு புலனான டெக்னாலஜிக்கு படுகின்ற, மெஷின்களுக்கு படுகின்ற, ராடர்களுக்கு படுகின்ற ஒரு உலகம் அங்கே இருக்கின்றது. அதனைத்தான் மனிதர்கள் நாளுக்கு நாள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு உலகம் இருக்கின்றது, அதுதான் ஆலமுல் கைப், மறைவான உலகம், கண்புலனுக்கு அப்பாற்பட்ட உலகம். இந்த அனைத்து மெஷின்களுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் ராடர்களுக்கும் படாத ஒரு உலகம் இருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த 2 உலகங்களையும், ஆலமு ஷஹாதா என்கின்ற கண்புலனுக்கு படுகின்ற விளங்கக்கூடிய ஒரு உலகம், அதே போன்று ஆலமுல் கைப் என்று சொல்லப்படக்கூடிய கண்புலனுக்கு அப்பாற்பட்ட இந்த 2 உலகங்களையும் அறியக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். இந்த 2 உலகங்களையும் சூழ்ந்ததாக அவனுடைய அறிவு இருக்கின்றது. இதனைத்தான் குர்ஆனும் இந்த சூரத்துல் ஹுஜராத்தும் அல்லாஹ்வுடைய அறிவின் அந்த ஆழத்தன்மையை, பரந்த விசாலத்தை எமக்கு உணர்த்த பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே, அந்த வகையில் இந்த சூராவின் முடிவுரையாக அமைந்திருக்கின்ற இந்த 18வது வசனம், அல்லாஹ் மறைவான வானங்கள் பூமியிலே இருக்கின்ற மறைவானவற்றை அறிகின்றான், அதே போன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அறியக்கூடியவனாக இருக்கின்றான், அவனுடைய அறிவு மிகவும் விசாலமானது என்று இந்த சூராவுக்கான ஒரு முடிவுரையாக இந்த இறுதி வசனம் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். சூராவின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அதிகமான அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களான அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் மூடாக ஹபீருன், அலீமுன், பசீருன், ஹகீமுன் என்கின்ற அழகிய திருநாமங்கள் திரும்ப திரும்ப மீட்டி மீட்டி சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். 14 இடங்களில் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் 8 திருநாமங்கள் அது அறிவோடு தொடர்பட்டதாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சூரா அதிகமான பண்பாட்டு விழுமியங்களுக்கு, நாகரிகமான வாழ்வுக்கான வழிகாட்டலை வழங்குவதை போன்று மனிதன் இந்த உலகத்திலே நாகரிகமாக வாழ வேண்டுமா இருந்தால் இத்தகைய பண்பாடுகளோடு, இத்தகைய ஒழுக்க விழுமியங்களோடு, அல்லாஹ்வோடு எவ்வாறு அழகிய முறையிலே பண்பாடாக நடக்க வேண்டும், அவனது தூதரோடு எத்தகைய பண்பாட்டு விழுமியங்களோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே எத்தகைய ஒரு ஒற்றுமை, ஒரு யூனிட்டி, ஒரு சகோதரத்துவம், ஒரு பிரதர்ஹுட் இருக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டலை வழங்குவதோடு சேர்த்து அல்லாஹ்வினுடைய மிகவும் விசாலமான, மிகவும் பரந்துபட்ட, அனைத்தையும் மீறிய, மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட அந்த அறிவை
அனைத்தையும் கூர்ந்து அவதானிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒப்சர்வேஷனை, அல்லாஹ்வுடைய ராடரை பற்றி இந்த சூரா வலியுறுத்துவதை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் நாகரீகமான ஒரு சிவிலைஸான வாழ்வை வாழ வேண்டுமாயிருந்தால், வெற்றிகரமான வாழ்வை வாழ வேண்டுமாயிருந்தால், இம்மை மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமாயிருந்தால், நிச்சயமாக ஒழுக்க விழுமியங்களோடு அஹ்லாக்குகளோடு இஸ்லாம் வலியுறுத்துகின்ற, அல் குர்ஆன் வலியுறுத்துகின்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அத்தகைய சூரத்துல் ஹுஜராத் போதிக்கின்ற அஹ்லாக்குகளோடு, பண்பாடுகளோடு, விழுமியங்களோடு, வெளியூசுகளோடு நாங்கள் வாழ வேண்டிய அதே சந்தர்ப்பத்தில் எப்போதுமே அல்லாஹ்வுடைய பரந்துபட்ட விசாலமான அறிவு, அவதானம் எங்களை அப்படியே பார்த்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அந்த அவதானத்தின் கீழ் தான் நான் எப்போதுமே தனிமையாக இருக்கின்ற போதும், சமூகத்தோடு இருக்கின்ற போதும், குடும்பத்தோடு இருக்கின்ற போதும், நாட்டிலே இருக்கின்ற போதும், ஊரிலே இருக்கின்ற போதும், ஊரை விட்டு வெளியே இருக்கின்ற போதும், நாட்டை விட்டு வெளியே இருக்கின்ற போதும் அத்தகைய அவதானம், அல்லாஹ்வுடைய அந்த அப்சர்வேஷனிலே நான் இருக்கின்றேன் என்கின்ற உணர்வோடு நாங்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாக இம்மை மறுமை வெற்றி விமோசனம் எமக்கு கிடைப்பதற்கு அது காரணமாக அமையும். எனவே மதிப்புக்குரிய அன்பின் நேயர்களே, சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் சூரா ஹுஜராத் இதுவரை காலமும் இந்த அமர்வுகளினூடாக, ரமலானிய அமர்வுகளினூடாக எமக்கு கற்றுத்தந்த அந்த விழுமியங்களை எமது வாழ்விலே, பண்பாடுகளை எடுத்து நடந்து இம்மை மறுமை வெற்றி அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. அதே போன்று இந்த தஃப்சீர் தொடரை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற BMS பிரிட்டிஷ் முஸ்லிம் சொசைட்டிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த சூரா ஹுஜராத்தின் தஃப்சீர் தொடர்களின் இறுதி அமர்வை இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் சூரா ஹுஜராத் எதிர்பார்க்கின்ற பண்பாடான அஹ்லாக்கான மனிதர்களாக எம்மை மாற்றி இம்மை மறுமை வெற்றியை தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.